நீங்க கேட்காமலே ஒரு நல்ல பரிசு உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்படி என்ன ஒரு விஷயம் உங்களை நோக்கி வருது? ஸோ ஒரு சர்ப்ரைஸா இருக்குதா? பார்ப்போம். ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அப்புறம் பிக்கப் ஆயில் பார்ப்போம். இடையில ஏஞ்சல் மெசேஜஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, அப்போதான் புரியும். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்போதான் டெய்லி ரீடிங்ஸ், டெய்லி டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். ஓகே, அதாவது உங்ககிட்ட வந்துட்டு இதெல்லாம் முடியாது இனிமேல், அவ்வளவுதான். ஆரம்பத்தில் ஒரு சில விஷயங்கள், இது வந்து பர்சனலாக இருக்கட்டும் இல்லை ப்ரொஃபஷனலாகவே இருக்கட்டுமே, ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆரம்பத்தில் ஹோப்பை கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு நபர். ஆனால் இல்லை ஏதோ ஒரு விஷயம், இது வந்து ஒரு பிஸ்னஸ் டீலிங்காக இருந்தாலும் கூட இடையில கொஞ்சம் வந்து ஒரு பயத்தை காமிச்சிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் அவங்க கொடுத்த இந்த ஒரு ஹோப்புனால தான் எல்லா விஷயங்களும் செஞ்சுருப்பீங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை உங்கள் டைமை கொடுத்ததாக இருக்கட்டும், உங்கள் எனர்ஜி கொடுத்ததாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு தட் ஒன் வேர்ட். ஆனால் அது கடைசியில் இல்லை அப்படின்றபடி வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா? உங்களுக்கே அவங்க மேலே சந்தேகம் வர மாதிரி நடந்திருப்பாங்க. ஸோ இந்த பயத்தை காட்டியிருப்பாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே ஒரு நல்ல நியூஸை கொண்டு வருவாங்க. நீங்கள் எதை கேட்டாலும் எதை சொன்னாலும் நெகட்டிவ் ஒன்று மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க. பட் இனி உங்களுக்கு சாதகமாக பேசுறதுக்கு, உங்களுக்கு நீங்கள் திருப்தி அடைகிற மாதிரி பேசுறதுக்கான வழிகள் அப்படின்றது இருக்கும். சரி, இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சில பேர் ஓகே இது இன்னும் இது லைக் படாது, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, ஸோ எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு வரலாம், இல்லை எங்கேயாவது வந்துட்டு வழியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு ஏதோ ஒரு பெரிய பிளானிங் நீங்கள் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ராவலாக இருக்கட்டும், ஸோ அதுக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா திடீர்னு எதுவுமே வந்து நகர்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பியூர் பிளஸ்ஸிங் அப்படின்றபடியான ஒரு கனெக்ஷன் அப்படின்றதும் இங்கே நல்லாவே வந்து தெரியுது. ஓகேங்களா? சரி, இந்த இடத்துல என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப பெருசுலாம் கிடையாதுங்க. அது வந்து மேலோட்டமாக தான் இருக்குது இப்போதைக்கும். முன்னாடி அது பெருசாக இருந்திருக்கும், பட் அது மேலோட்ட லெவலுக்கு தான் வந்திருக்கு. ஆனால் அந்த கொஞ்சோண்டு தான் இன்னும் நீங்கள் அதை கடந்து வரணும். ரொம்ப பெரிய பிக் டாஸ்க்குலாம் சொல்ல முடியாது, ஆனால் பிக் டாஸ்க் அப்படிதான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அது ஒரு பேசுறதுல தான், ஒரு சில கம்யூனிகேஷன், ஒரு சில டீல், அவ்வளோதான். அது ஒன்று நாள் ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா எல்லாமே வந்துட்டு ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தோட தான் எல்லாம் கனெக்ட் ஆகுது. சரி, ஒரு கிளென்சிங் அப்படிங்கிறதே வந்து தெரியுது. அதாவது கிளென்சிங் அப்படிங்கிறதே, அதாவது இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? குட் சோல்ஸ், நல்ல சோல், அதுதான் கிஃப்ட்டுங்கிறது. நிறைய பொருட்களை தாண்டி, நிறைய விஷயங்கள், வாய்ப்புகளை தாண்டி நல்ல சோல் தான் உங்களுக்கு தேவையே. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே நடக்குது. ஒரு தேவையில்லாத பீப்புளுடைய கனெக்ஷன்ஸ் வந்துட்டு எண்ட் ஆகும், கிளென்சிங் நடக்கும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு பெரிய பெரிய பிரச்சனைகள், இப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளமில் போய் சிக்கிற மாதிரியான அது ஒரு எட்ஜில் இருக்கீங்க அப்படின்னா அதிலிருந்து வெளியே வந்துடுவீங்க. ஸோ இனி எல்லாம் மேலோட்டமாக தான் வந்துட்டு இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த எண்டுக்கு வருவீங்க. கோர்ட் கேசஸ் எல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா திடீர்னு வந்து அது உங்களுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணி இது வரைக்கும் சாதகமாகவே வந்துட்டு வரல அப்படின்னாலுமே திடீர்னு வந்துட்டு அது உங்களுக்கு சாதகமாக வர்றது. யாரோ உங்களுக்கு இவ்வளோ நாள் உங்களுக்கு எதிராகவே பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க,
ஆனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து உங்களுக்கு சாதகமாக பேசுறது, ஓகே சீக்கிரம் அதை ட்ராக் பண்ணாமல் எண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு கொண்டு வர்றது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது டெஃபினட்டாக வந்து நடக்கும். ஓகேங்களா? ஆனால் எதுவுமே வந்து நீங்கள் ஒரு பிளான் பண்ணி எதிர்பார்த்து உட்காந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா கிஃப்ட் எதிர்பார்க்காத ஒரு பரிசுங்கிறதே வந்து சடனாக தானே வரும், லைக் சர்ப்ரைஸாக தானே வரும். ஸோ அப்படி தான் வந்துட்டு இருக்கும். ஒன் டே ஒரு 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 ஐடியாஸ், ஒரு கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் மாதிரி போட்டு விட்டுரும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைலன்ஸ் ஆன டிவைன் பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்றதும் இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ உங்கள் லைஃப் வந்து அண்ட் உங்கள் லைஃபும் சரி நீங்களும் சரி இப்படி தான் இருக்கீங்க. எல்லாமே வந்து ஒரு ஒரு கரெக்டாக ஆர்கனைஸ்டாகவே இல்லை. இப்போ நீங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முழு பர்சனாக இருக்கீங்களான்னா கிடையாது. நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியல. நான் என்ன பர்சன்கிறதே நானே மறந்துட்டேங்க. என் லைஃப் என் கண்ட்ரோலில் கிடையாது, எதுவுமே என் கண்ட்ரோலில் இல்லை, எல்லாம் எப்படி எப்படியோ போகுது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு சரியாகும். ஓகேங்களா? எதெல்லாம் வந்துட்டு இப்போ ஒரு மிஸ்ஸிங் பீசஸ்ன்னு சொல்லுவோம்ல, இது ஒரு பசில் மாதிரி, எதுவுமே வந்து இன்னும் ஃபிட் ஆகாமல் செட் ஆகாமல் இருக்கு. ஸோ அது எல்லாம் வந்து ஒன்று ஒன்றா வந்துட்டு சால்வ் ஆகும், செட் ஆகும். அப்போது இதனோட ஒரு மெயின் கீ என்ன? இப்போ உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுறீங்க. அது ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எது முக்கியம் அப்படின்னு ஹேண்டில் பண்ணுறீங்களோ பட் அது சால்வ் ஆகும். அதாவது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கும். அது ஒன்று சால்வ் பண்ணிட்டோம்னாவே மற்றதோட தாக்கங்கள் குறைஞ்சிரும், மற்றது கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். இது ஒன்று தான் பெரிய பிரச்சனை, இது மட்டும் சால்வ் ஆயிடுச்சுன்னா மற்றது கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றபடி தான் யூஸ்வலி எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ப்ராப்ளம்ல தான் நல்ல மூமெண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். அது அடுத்த நகராமே இருக்கு, அடுத்து நகரும். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் இப்போ சொல்கிற இந்த ப்ராப்ளம்ஸ் தான் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சவாலாகவே இருந்துச்சு. உங்களையவே மாற்றின ஒரு ப்ராப்ளம் தான் அது. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த டைம் நல்ல மூமெண்ட்ஸில் வந்து கொண்டு போகவும். ஓகேங்களா? ஸோ இது எதுவுமே எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள் அப்படி தான் இருக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சில ஃபர்கிவ்னஸ் திங் வந்து தெரியுது. யாரையோ மன்னிக்க போறீங்க, எனக்கு அவங்க கிட்ட பேச பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்ன பாண்டிங் கூட மன்னிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளோ நாட்கள் வந்து நீங்கள் தேடி தேடி போனீங்க, ஆனால் இப்போ அவங்க தேடி தேடி வருவாங்க. ஐ கேன் சி அந்த சேஞ்சஸ் அப்படின்றது இருக்கு. சரி, ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ உங்க லைஃப்ல எதை பார்த்தாலுமே வந்து ஒரு இருட்டா இருக்கு, எதுவுமே நகரல, எல்லாமே அப்படி அப்படியே வந்து இருக்கு, அந்த மாதிரி ஒரு தாட் உங்களுக்கு இருக்குன்னா டோன்ட் வரி. இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நீங்க எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். ஓகேங்களா? ஏன்னா இது சைலண்ட்லி உங்களுக்கு மாறுது. உங்களுக்கு பின்னாடி யூனிவர்ஸ் நிறைய விஷயங்களை மாத்திக்கிட்டு இருக்காங்க சைலண்ட்லி, அது உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்க்கறது எல்லாமே அப்படியே ஒன்றுமே நகராதபடி இருக்குதே அப்படின்னு இருக்கும். பட் ஆனால் திடீர்னு ஒரு வாய்ப்புகள், திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு வர மாதிரியான சான்சஸ் எல்லாம் இருக்கும். ஸோ எந்த கால்குலேஷனும் சரி, எந்த கன்க்ளூஷனுக்குமே இப்போதைக்கு வராதீங்க, இன்னும் சேஞ்சஸ் இருக்கு, அதை தான் அவங்க வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கும். இப்போ இந்த டைம்ல இருந்து ஃபியூச்சர் வரைக்கும் பல கால்குலேஷன்ஸ் போட்டு வச்சு உட்காந்துருக்கீங்க. இதை பண்ணலாம், அதை வாங்கலாம், இதை செய்யலாம், இப்படியெல்லாம் கொண்டு போகலாம். இந்த இப்போ ஒரு டீலிங் ஏதாவது பேசுறீங்க அப்படின்னா கூட ஓகே அவங்க இப்படி வருவாங்க, நம்ம இந்தபடி பேசலாம், இந்த மாதிரி டைமிங்க்கு கொண்டு போகலாம், பக்கா பிளானிங் பண்ணி வச்சு உட்காந்துருக்கீங்க. ஆனால் நீங்கள் போட்ட பிளானிங் படியே இருக்காது. வர்றது வந்து ரொம்ப சுலபமாக முடியும், வேற மாதிரி வந்து சால்வ் ஆகும். ஸோ அதனால வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிக்காதீங்க. நீங்கள் போட்ட பிளான் படி நகருலேன்னு நினைக்காதீங்க. அது நகரும், ஆனால் டிவைனோட பிளான் படி நகரும். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன அந்த எண்ட் சொல்யூஷன் சால்வ் ஆகணும் ப்ராப்ளம்ஸ், அது எப்படி சால்வ் ஆனாலும் ஓகே தான். See the transformation, deep healing, things are changing at cellular level, deep healing. See bonding connections மாறும். அதே மாதிரி வந்துட்டு டீப் ஹீலிங் அப்படிங்கிறது யூ வில் கம் அவுட் அஸ் அ டிஃப்ரெண்ட் பர்சனுங்க. கனெக்ஷன்ஸ் நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட் பர்சனுங்கிறது. இந்த இப்போ நீங்கள் கரண்ட்லி ஹேண்டில் பண்ணுற விஷயங்கள் உங்களை அப்படி சோதிச்சு வச்சிருக்கு. கொஞ்சம் நஞ்ச சோதனைகள் இல்லை, என்னால் சொல்ல முடியாதுங்க, சொன்னால் நான் வந்து ஒரு நாளே எனக்கு பத்தாது. அதாவது இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு உங்கள் கவலைகளை பற்றி, உங்கள் சந்தோஷத்தை பற்றி சொல்லணும், ஒரு குட்டான நல்ல மெமரிஸை பற்றி சொல்லணும்னா ஒரு கொஞ்ச நேரத்தில் சொல்லி முடிச்சிருவீங்க.
இல்லையா ஒரு பேரா 2 பேரால முடிச்சிடலாம். ஆனா உங்க கவலைகள், உங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் உண்மையிலே சொல்லுங்கன்னு சொன்னா ஒரு நாள் 10 அது போகும், பக்கம் பக்கமா பேராகிராஃபா போகும். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒன் ஆஃப்டர் another ஒரு பிரச்சனைக்கு அடுத்து இன்னொரு பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணதுட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு ஹீலிங்கிறது எந்த இடத்துலயும் கிடைக்கல. இப்போ ஒரு பிரச்சனை முடிஞ்சு உட்கார்ந்த வேகத்திலே இன்னொன்னு வந்துடும் இல்லையா. ஒரு பிரச்சனையை முடிக்கிற டைம்லயே இல்ல அது பாதியில இன்னொன்னு ஸ்டார்ட் ஆயிடும். அடுத்தடுத்துன்னு லைஃப்ல எப்ப பார்த்தாலும் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ற மாதிரியே தான் உங்க வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஒரு பசில் தான். ஒரு இது சால்வ் பண்றதுக்குள்ள இன்னொரு இது வந்து ட்விஸ்ட் மாதிரி வந்து நின்றோம். ஸோ இது எல்லாத்துக்கும் தான் வந்துட்டு இந்த டைம்ல வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கு. அதாவது இந்த டீப் ஹீலிங்கிறது பெரிய நிம்மதி, பெரிய ரிலாக்ஸேஷன். ஓகேங்களா? ஆனா இப்போ நீங்க வந்து நான் ஏன் வந்து இப்போ எதுவுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க, எதுவுமே ஒரு முடிவுக்கு வராதிங்கன்னு சொன்னேன் அப்படின்னா, ஏன்னா இப்போ நீங்க எதை பார்த்தீங்கன்னாலுமே நகராதபடி தான் இருக்கும். ஆனா ஒன் டே இட் வில் மேக் சென்ஸ். ரொம்ப வெயிட் பண்றீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு, ஒரு பர்சன் கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரே ஒரு நல்ல பதில், எஸ், ஓகே, டன். இந்த ஒரு பதில் தான். அது வந்து பர்சனலாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் டீல் பண்ணுறீங்கன்னாலுமே சரி, இல்லை பொதுவாக வாழ்க்கை சம்மந்தமானாலும் சரி, அந்த ஒரு ஆன்சருக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதுதான் வர மாட்டேங்குதுங்க. ஸோ அந்த ஆன்சர் மட்டும் கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே மாறும். த பிக்கெஸ்ட் ரிலாக்ஸேஷனாக அப்பா நிம்மதிடான்னு இருக்கிற வேலை எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு எங்கேயா டூருக்கு இது கொஞ்ச நாள் போயிட்டு வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. எஸ், ஒன்ஸ் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னா ஒரு லாங் டூர் போயிட்டு வருவீங்க. பிக் ரிலாக்ஸேஷன், அப்புறம் எல்லாமே மாறுங்க. ஒன் ஆஃப்டர் another திங்ஸ் வந்துட்டு செட்டில் ஆக ஆரம்பிக்கும். அது பொறுமையா அடுத்தடுத்துன்னு வந்தாலும் ஆனால் அது வந்துடும் உங்களுக்கு அந்த பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வர்ற விதங்களே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க ஒரு விஷயத்த, ஆனால் வர்றது வந்து வேற விஷயமாக வந்துட்டு கிடைக்கும். அது ஒரு ஆன்சருக்கு இன்னொரு சப்போர்ட்டிவ் ஆன்சர் வரும். இது எதிர்பார்க்காத ஒரு கிஃப்ட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரேயருக்கான ஒரு பதில், உங்களோட பொறுமைக்கான ஒரு பதில். ஓகேவா? ஆனால் பிரேக் டவுன் ஆகாதீங்க எங்கேயுமே. நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அது வந்து டெஃபினட்டா தெரியும். உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளுக்கு வந்துட்டு தெரியுதோ தெரியலையோ, ஆனால் டிவைனுக்கு தெரியும். பட் எல்லாத்துக்கும் ஒரு டைமிங்கிறது இருக்கு. அந்த டைமிங் டிவைன் டைமிங் படி உங்களுக்கு கிடைச்சதுன்னா நிலையா நிற்கும். நீங்க கேட்குற டைமிங் படி கிடைச்சதுன்னா வந்துட்டு அது கிடைக்கும், கிடைச்ச வேகத்திலே வந்துட்டு அது கையை விட்டு போயிடும். ஸோ அதனாலதான் வந்துட்டு டிவைன் அந்த டைமிங்காக உங்களை வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. பட் இனிமேல் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஓப்பன் அப் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சுற்றி இருக்கவங்க யாருமே மதிக்கல உங்கள் ஹார்ட் ஒர்க்கை, யூஸ் தான் பண்ணியிருக்காங்க. உங்களோட நல்ல கேரக்டர் ப்ளே தான் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, ஏமாத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து போட்ட முயற்சிகள் டெஃபினட்டாக வந்து பலிக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் சுற்றி இருக்கவங்க வந்து உங்களை மறுபடியும் எப்படி லோ ஆக்கணும், எப்படி மறுபடியும் உங்களை அவங்களோட ட்ராப்ல சிக்க வைக்கணும் எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. இது என்ன அப்படின்னா, இப்போ வந்து இப்போ கரண்ட்லி நீங்கள் பார்க்குற பார்வை பார்த்தீங்கன்னா, இன்னும் நான் என் கோல் எல்லாத்தையும் என் ட்ரீம்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணணும்னா இன்னும் எனக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்குதோ அது எங்கிட்ட இருக்குங்க. ஒரு சில பேர் லேட் மேரேஜ்க்காக வெயிட் பண்ணுறீங்க. அது ஒன்று இருக்குதா லைஃப்பில்? இல்லை எனக்குன்னு ஏதாவது கல்யாணம் இருக்குதா, இல்லை நடக்குமா, இல்லை ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும், இல்லை ஒரு தொழில், ஒரு ஃபைனான்ஷியல் பிரச்சனைகள் இருக்குது. என் ஃபைனான்ஷியல் பிரச்சனை இப்போதைக்கு சால்வ் ஆகுமா, இல்லை இது எங்கிட்ட இருக்குதுன்னே தெரியலையே. ஸோ இப்படி நீங்கள் இப்போ இருக்கிற பார்வையை பார்க்குறப்போ எல்லாம் டயர்ட் ஆகுறீங்க. இனி எத்தனை வருஷம் நடக்க போகுது, இது அப்படி ஒன்று இருக்குதான்ற ஒரு கேள்விகள் இருக்கு. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு அந்த டைமிங் ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஸோ இப்போ இருந்து அதனால தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருந்து நீங்கள் ஏதாவது கால்குலேட் பண்ணீங்கன்னா அது இன்னும் பல வருஷங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது பல வருஷமே போகாது. நீங்கள் எதை பற்றி யோசிக்கிறீங்களோ அது இந்த இயர் இல்லை நெக்ஸ்ட் இயர் மிட்டுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் ரொம்பலாம் வந்து இது பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் விஷன்ஸை மாற்றிட்டு வாங்க. ஓகேவா? ஆக்டிவாக இருங்க. அதுதான் ஒரு விஷயம். எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா வந்து, அதாவது நான் முன்னாடியே சொன்னதான் பிகினிங்கில் நான் என்ன சொன்னேன், ஒரே ஒரு விஷயம் தான் வந்து லாக் ஆகுது, எல்லாத்தையுமே லாக் பண்ணி வைக்குது.
அந்த ஒரு விஷயம் நகர்ந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மற்றது நகர ஆரம்பிக்கும். அப்படிதான் ஏதோ ஒரு இதுல போய் முடிச்சு வச்சிருக்கிறீங்க உங்க பிரச்சனைகளை. ஓகேங்களா? உங்களோட விஷஸ் ஃபுல்ஃபில் ஆகுங்க. அது வந்து உங்களுக்கு விஷஸ் கார்டே வந்துருச்சு, அதை பத்தி யோசிக்கவே வேண்டாம். பட் இருந்தும் நம்ம வந்து பிக்கப் ஆயில போய் பார்த்துருவோம் வேற என்னென்ன மெசேஜஸ் வருதுன்னு. இன்னைக்கு வித்தியாசமான ஏதாவது எடுப்போம். ஓகே, இன்னைக்கு இந்த டிசைன் எடுத்திருக்கேன். பைல் நம்பர் 1க்கு இது, பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 3 இந்த எலஃபென்ட். ஓகேவா? ஸோ 3 பைல் வச்சிருக்கேன். இந்த 3 பைல்ல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தெரியுதுங்களா? மூணு பையில சூஸ் பண்றதுனா தாராளமா பண்ணிக்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். லேட் ஆகும்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 1 ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க, அப்பதான் புரியும். Justice, beautiful. Spirit guides. இது கண்டிப்பா வந்துட்டு கேட்காம கிடைக்கிற மிகப்பெரிய கிஃப்ட்னு தான் நான் சொல்லுவேன். லுக் அட் தி ஜஸ்டிஸ். எவ்வளோ இது ரெண்டு இமேஜோட ஆராவே பாருங்களேன், அவ்வளோ நல்லா வந்து கனெக்ட் ஆகுது. ரொம்ப நிறைய இருக்கு. ஐ திங்க் யூ ஆர் ப்ரொடெக்டட். டிவைன் உங்களோட கூட தான் இருக்காங்க. நீங்க ஏஞ்சல் நம்பர்ஸ் பாக்குறீங்களா? திடீர் எதிர்பாராத திருப்பங்கள் நடந்துகிட்டு வருதா ஒரு சில விஷயங்கள்ல? தென் திஸ் இஸ் யுவர் சைன். அந்த எதிர்பாராத திருப்பங்கள் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் மாறினா கூட, ஒரு கான்வர்சேஷன் மாறினா கூட, பேசுறது மாறினா கூட, திடீர்னு ஒரு மெசேஜஸ்ல ஒரு சேஞ்சஸ் வந்தா கூட, உங்ககிட்ட ஒரு மைண்ட் செட்ல ஒரு சேஞ்சஸ் வந்தா கூட ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான். ஓகேவா? நீங்க பெரிய பெரிய விஷயங்களை பார்த்துக்கிட்டு டெய்லி நடக்கிற சின்ன விஷயங்களும் விட்டுறாதீங்க. அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஓகேவா? பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்து இந்த டிசம்பருக்குள்ளார ஒரு சேஞ்சஸ், பெரிய சேஞ்சஸ பாப்பீங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கான நியாயம் கிடைக்கும். போராட்டம், பல வருஷ போராட்டம், பல வழியில ஏமாத்திருக்காங்க. வெயிட் பண்ணி நொந்து போன ஒரு விஷயம். அது வந்து ஒரு லேண்ட் விஷயமாக இருக்கலாம், இல்ல கோர்ட் கேஸ் விஷயமாக இருக்கலாம், இல்ல ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக் டிராமாவாக இருக்கலாம். அதுல வந்து ஜஸ்டிஸ் உங்க ஃபேவரா நிக்குது. ஓகேங்களா? உங்களோட பிரேயர்ஸை ஸ்டாப் பண்ணவே பண்ணாதீங்க. அது ரெகுலரா வச்சுக்கோங்க. நோ மேட்டர் வாட், எதாவது ஒரு கோயிலுக்கு இல்லை எதாவது ஒரு இடத்துக்கு கண்டிப்பா நீங்க போயிட்டு வந்துருங்க. ஓகே. அண்ட் இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்து நீங்க ஒரு பீப்புளை தான் வந்து சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. பட் திஸ் டைம் ஸ்பிரிட் கைட்ஸ் உடைய சப்போர்ட் அப்படின்றது இருக்கு. ஓகேங்களா? அதுல நோ டவுட். அண்ட் அதே மாதிரி வந்து பிஹைண்ட் யூ, ஐ திங்க் வந்து உங்களுடைய ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷேடோ வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஷேடோ செல்ஃப், அதாவது உங்களுடைய ஆள் மனசு ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கு சைட் பை சைடு. இப்போ நீங்க வந்து வெளியில ஓகே இது வேண்டாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாலும் உங்க உள் மனசு செய்யி, இதை பண்ணு, இப்படி பேசு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை புஷ் பண்ணி உங்களை தள்ளி விட்டு அந்த வேலையை செய்ய வைக்குது. உங்களுக்கே தோணும் ஒரு சில டைம், நான் தான் வேண்டான்னு முடிவு பண்ண, அப்புறம் நானே போய் எப்படி செஞ்சேன், நானே ஏன் பண்ண, அவசரப்பட்டிருக்க கூட.
கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமோ, அவசரப்பட்டிருக்க தேவையில்லையோ அப்படின்னு நீங்களே கேட்பீங்க. அது ஆக்சுவலி உங்களை யாரும் புஷ் பண்ணல, உங்களுடைய ஷேடோ செல்ஃப், உங்களுடைய உள் மனசு உங்களை புஷ் பண்ணி இதை செய்ய அப்படிங்குது. ஸோ டிவைனா இருக்கட்டும், ஸ்பிரிட் கைட்ஸா இருக்கட்டும், உங்களுடைய ஆள் மனசு உங்களுடைய சோலோட கனெக்ட் ஆகும். அப்போ ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை மீறி நீங்க வெளியில செய்ய ஆரம்பிப்பீங்க. ஸோ எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி உங்களை நோக்கி வருது. அதே மாதிரி இந்த பர்சன் உங்க லைஃப்ல ஒரு பர்சனோ இல்ல ஒரு சூழ்நிலைகளோ காம்படிஷனா இருக்கு. நான் எதை பண்ணாலும் ஒரு நெகட்டிவ்னு நிக்குது, எதை செஞ்சாலும் ஒரு குறையாவே நிக்குது. ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வைக்கலான்னு போனா இதாலேயே மறுபடியும் எடுத்து வைக்கிற ஸ்டெப் அங்கேயே நிக்குது, இல்ல மறுபடியும் ஆரம்பத்திலே நிக்கிறேன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கும். ஓகேங்களா? அந்த டாக்ஸிக் எதுவாக இருந்தாலும் சரி அது அமைதியாகும். ஓகேங்களா? இனி அது உங்க லைனுக்கே வராது. அப்படியே வந்தாலும் அது அப்படியே சாஃப்டா தான் இருக்குமே தவிர அது ஒன்றும் பெருசா ஒன்றும் பிரச்சனைகள் இனிமேல் வராது. சரி, ஜஸ்டிஸே பெரிய விஷயம். அலாங் வித் யுவர் ஸ்பிரிட் கைட்ஸ், இது another ஒரு அடிஷனல் பெனிஃபிட் தான் சொல்லணும். யூ ஆர் ப்ரொடெக்டடுங்க. அது உங்க மைண்ட் செட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும், மைண்ட் செட் ரொம்ப ப்ரொடெக்டடா மாறும். இனி உங்களுக்கு வரக்கூடிய விஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு உங்களுக்கு யூனிவர்ஸ் இப்போ நீங்க ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. இப்போ ஒரு பைக் வாங்கணும், இப்போ என்ன சொல்றேன், ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கோ ஸ்கூட்டியோ வாங்கணும்னு சொல்லிட்டு உங்களோட விஷஸ் உங்களோட பிளானிங்காக இருக்கும். ஓகே, நம்ம ஸ்கூட்டி வாங்கணும் இல்ல பைக் வாங்கணும், எப்படியாவது நம்ம சம்பாதிச்சு சீக்கிரம் வாங்கணும் அப்படின்ற ஒரு கோல் மாதிரி வச்சிருப்பீங்க. ஏதோ ஒரு கோல், பட் நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ பட் ஆனா உங்களுக்கு ஸ்பிரிட் கைட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க போடுற கோல் என்னவோ அந்த பைக்கை வாங்க இல்ல இந்த ஸ்கூட்டியை வாங்க, ஆனா டிவைன் உங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள், வழி வகுக்கக்கூடிய விஷயங்கள், உங்களுக்கு கொடுக்குற அந்த பாத்துவே கார் வாங்க. சோ விஷன்ஸ் இனி ரொம்ப பெருசாக ஆரம்பிக்கும். நீங்க சின்னதுக்கு இது முடிஞ்சா போதும், இது கிடைச்சா போதுமீங்க, ஆனா அதை விட பெருசு கொண்டாந்து கையில கொடுத்துட்டு போயிருவாங்க. அதாவது அதை வாங்கறதுக்கான வழிகள் வரும். இப்ப இதை வாங்கவே நான் சிரமப்படுறேங்கிறீங்க, அது பின்னாடி அது ஈஸியா வாங்கறதுக்கான வழிகள்ங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்பிரிட் கைட்ஸ் அலாங் வித் ஜஸ்டிஸ் காடோட பிரசன்ஸ் இருக்கிறதுனால நீங்க இனிமேல் அடுத்த எனக்கு என்ன, இனிமேல் ஒரு சில பேருக்கு அடுத்து என்ன, ஓகே நான் இப்ப கேட்டேன், இதெல்லாம் கிடைச்சிருச்சு, இதெல்லாம் நடந்துருச்சு, நீ நான் அடுத்த என்னத்தை நான் கேட்கணும் டிவைன் கிட்ட, என்ன நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும், என்ன வேணும், அதை யோசிங்க ஃபர்ஸ்ட். வாட் இஸ் நெக்ஸ்ட்? அதுதான் பெரிய ஒரு கீங்க. இப்போ நிறைய விஷயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலை கட்டி போட்டு வச்சிருக்க, சூழ்நிலை இல்ல மனிதர்கள் கட்டி போட்டு வச்சிருக்காங்க, அதுபடிதான் நீங்க நடக்கிறீங்க எப்பவுமே. பைல் நம்பர் 1, நீங்களா ஒரு ரூல் பிரேக்கர். ஒரு ரூல் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரூல்ஸே போட மாட்டீங்க, எதை பிடிக்குதோ செய்யற ஆள் நீங்க. பிடிச்ச விஷயங்களை செய்வோம், ஜாலியா வாழ்வோம், நிம்மதியா இருப்போம் அப்படின்ற ஒரு ஆள் தான் நீங்க. அப்படிதான் வாழ்ந்திருக்கீங்க ஒரு டைம்ல. ஆனா இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள், இடையில நடந்த நிறைய விஷயங்கள் கட்டி போட்டு வச்சிருச்சு, உங்க சுதந்திரத்தை உங்ககிட்ட இருந்தே பறிச்சிருச்சு. அது நீங்க 3வது மனுஷங்க பறிச்சாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கிடையாது, ஒரு சில சூழ்நிலைகள் அதை பறிச்சிருக்குது. கண்ணை கட்டி போட்ட மாதிரி இருக்கு, நீங்களே ஒரு ரூல்ஸை போட்டு நீங்களே அதுக்குள்ள மாட்டிட்டு நிக்கிறீங்க. ஆனா அது விலகும். இப்ப இந்த கண்ணை கட்டி விட்டுருக்கு பாத்தீங்களா, ஏதோ ஒரு சூழ்நிலை, அதுக்குதான் ஜஸ்டிஸ் கிடைக்கும், அதுதான் விலகும். ஓகேங்களா? ஆனா இப்போ பைல் நம்பர் 1க்கு பாத்தீங்கன்னா எங்க எல்லாமே எனக்கு கண் கட்டி தாங்க இருக்கு, எல்லா விஷயத்திலயும் அப்படிதான் இருக்கு, ஒன்னொன்னா நடக்கும். ஓகேவா? எல்லாமே ஒட்டுமொத்தமா சால்வ் ஆகி படத்தோட கிளைமேக்ஸ் அப்படின்றபடிலாம் இருக்காது. ஓகே, ஆனா ஒரு விஷயம் இன்னுமே பைல் நம்பர் 1 நீங்க உங்க மனசுக்குள்ள ஒரு சில பேரு, நான் இப்ப லோ ஃபேஸ்ல இருக்கேன், இப்ப என் கையில ஒரு புடி இல்லை, என்னால எதுவும் பண்ண முடியாத சூழ்நிலை, அதனாலதான் சுத்தி இருக்கவங்க எல்லாருமே இருந்து எல்லா விஷயங்களுமே என்ன கட்டி போட்டு வச்சிருக்கு. அதாவது என்ன நீங்க எனக்கு பண்ணீங்கன்னாலுமே என்னால திருப்பி செய்ய முடியாத அளவுக்கு நான் உட்கார்ந்துருக்கேன், பேச கூட முடியாத அளவுக்கு நான் உட்கார்ந்துருக்கேன். ஆனா எனக்குன்னு ஒரு பிடிப்பு வரும், ஒரு பாயிண்ட் வரும், இந்த இப்போ போட்ட சூழ்நிலைகள் விலகுச்சுன்னு வையேன், அதுக்கப்புறம் நீ மட்டும் பாரு, இவ்வளவு நாள் நீ செஞ்சதுக்கு நான் திருப்பி எப்படி செய்யறேன்னு மட்டும் பாரு. இந்த ஒரு வேகம் பைல் நம்பர் 1 ஒரு சில பேரோட மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருக்கு.
அவ்வளவு கோபம், அந்த ஃபயர், அந்த பேஷன், இதை கட்டு மட்டுக்கு ரிலீஸ் பண்ணி பாரு, அப்ப இருக்குடி உனக்கு அப்படிம்பாங்கல்ல, அப்படிதான் இருக்கு. ஸோ அது உங்களை தூங்க விடாது. சரி, இட்ஸ் நாட் அபவுட் அவங்கள போய் ரிவெஞ்ச் எடுக்கிறது, அவங்களுக்கு போய் ஒரு ஹர்ட் பண்றது, அப்படி கிடையாது. உங்களோட பிஹேவியர்ஸ், ஆட்டிடியூட காமிப்பீங்க. நடக்கிற நடையெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். இனிமேல் ஃபியூச்சர்லாம் நல்லா கவனிச்சு பாருங்களேன். இப்போ என்னமோ தலையை குஞ்சிட்டு சோகமா நடப்பீங்க. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தலை நிமிர்ந்து அப்படியே ஹெட் வெயிட்டோ, இப்போ சுற்றி உங்க அந்த பார்க்குற ஒருத்தவங்கள பார்வை எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி பார்க்க வேண்டியது, அந்த ஆட்டிடியூடு பார்வையெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இனிமேல் இவ்வளோ நாளாக கண்ட்ரோல்டாக வச்ச விஷயங்கள் எல்லாம் இனி அப்படியே வெளியே வரும் ஒன் பை ஒன்னா. ஓகேங்களா? அந்த சேஞ்சஸை கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 1. தேங்க்யூ. பயல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். பயல் நம்பர் 2க்கு மெசேஜ்லாம் பயங்கரமா இருக்கே. ஓகே, திஸ் இஸ் அ பிக்கெஸ்ட் கிஃப்ட் தான் பயல் நம்பர் 2க்கு. ஹீலிங் அண்ட் கரேஜ். வேற என்ன வேணும் உங்களுக்கு? இது 2 மட்டும் எனக்கு கிடைச்சா போதும். எனக்கு எதுவுமே, நீங்க யாரும் எனக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம், எனக்கே எனக்கு பார்த்துக்க தெரியும், என்னையவே எனக்கு காப்பாத்திக்க தெரியும். ஆனா இது 2 மட்டும்தான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. அதான் இப்போ கிடைக்குது. இந்த டிவைன் வந்து அதை தான் கொடுக்குறாங்க. ஸோ த கரேஜ் அண்ட் த ஹீலிங். சரி, இப்போ ஒரு சில பேர் வந்து நீங்க ஏதோ ஒரு அடிக்ஷன்ல இருக்கீங்க, ஒரு பேட் ஹேபிட்ஸோ இல்லை எதுலயோ ஒரு அடிக்டட் ஆகியிருக்கீங்க. அந்த அடிக்ஷன்ல இருந்து நீங்க வெளியே வரணும். அப்போ இது வரைக்கும் எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தாச்சு. அதாவது எவ்வளோ மெடிடேஷன் பண்ணி, யோகா பண்ணி, அது சம்மந்தப்பட்ட பிளேசஸ்க்கு போய் பீப்புளோட ஹெல்ப் எடுத்து எதுவுமே முடியல, வெளியே வரவே முடியல. ஏன்னா உங்க லைஃப்ல வந்து அது தைரியமான ஆளு தான், நீங்க போல்டான பர்சன் தான். ஆனா ஒரு கட்டத்தில் அது அப்படியே இதாயிடுச்சு, பிரேக் ஆயிடுச்சு. இன்னும் அந்த இது வரல, அந்த ஒரு பிடிப்பு வரல. பட் திஸ் டைம் ஒரு ப்ராப்பர் ஹீலிங்கிறது கிடைக்கும். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக மாறுவீங்க. அந்த ஸ்ட்ரென்த் எங்க தெரியுமா வரும்? பிசிக்கல்லாம் கிடையாதுங்க. நீங்க உடனே ஜிம்மு போயிட்டு நான் வந்து அப்படியே பாடி ஃபிட்டா ஏத்துறேன், நல்லா ஃபிட்டா வரேன், அப்படியே பயங்கர பிசிக்கல் ஸ்ட்ரென்த் எல்லாம் ஏத்திக்கிட்டு வரேன், அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா இங்க உங்களுக்கு வரக்கூடிய அந்த தைரியம்ங்கிறது மனதைரியம். இமோஷனலி வீக்கா இருக்கீங்கல்ல, அதுதான். உடனே ரியாக்ட் பண்றீங்க பாத்தீங்களா? அது எல்லாத்துலயுமே வந்து ஒரு கண்ட்ரோல் வரும், பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மன தைரியம் வரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு அந்த பேட் ஹேபிட்ஸ்ல இருந்து நீங்க வெளியே வருவீங்க. ஓகேங்களா? அண்ட் இந்த டைம்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்சனுமே உதவி செய்வாங்க. ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் உங்களுக்கு உதவிகள் செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஃபர்ஸ்டே உங்களுடைய ஹார்ட் சக்ரா, பயல் நம்பர் 2க்கு உங்களோட ஹார்ட் சக்ரா தான் பெரிய பிரச்சனையா இப்போ வந்து நிக்குது. உங்களுடைய அந்த லவ், எமோஷன்ஸ், சின்ன வயசுல இருந்து சந்திச்சுட்டு வந்த நிறைய பிரச்சனைகள், ட்ராமா, எமோஷனல் ட்ராமா, அந்த சென்சிட்டிவா இருக்கிறது, இந்த எம்பத்தியான விஷயம், ஓவர் இறக்க குணம் பார்க்கறது, ஒரு அளவுக்கு மீறி எல்லாமே பண்றது, ரியாக்ட் பண்றது, இதெல்லாம் தான் பிரச்சனை. வேற எதுவுமே மோஸ்ட்லி உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. இதை சரி பண்ணாவே எல்லா மற்ற பிரச்சனைன்னு சொல்றது எல்லாமே சால்வ் ஆயிடும். ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ ஹீல் ஆக போகுது. ஸோ நீங்க மெனி ஹீலிங் பிளேசஸ்க்கு போக போறீங்க. அண்ட் அதே மாதிரி ஒன் பிளேஸ் நிறைய இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஒன்றும் கை கொடுக்கல. ஆனால் ஏதோ ஒரு பிளேஸ் இனி நீங்க ட்ரை பண்றது கை கொடுக்கும். அங்கே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மாறும். அண்ட் அது ஒரு பர்சன் ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லக்கின்னு கூட சொல்லலாம். இவங்க வந்தாங்கன்னாவே லைஃப்ல இவங்க கிட்ட பேசினாவே எனக்கு வந்து நல்லது நடக்குது. ஒரு இடத்துக்கு டிராவலுக்கு போறீங்கன்னா இவங்க கூட போனோம்னா நல்லது நடக்குது, போன இடம் சக்சஸா நடக்குது, நல்ல காரியமா முடியுது. அப்போ அந்த பர்சனோட கான்டாக்ட் இவ்வளோ நாளா இல்லை, அவங்களோட லக்கு இவ்வளோ நாளா பேசல அப்படின்னா அது திரும்ப பேசும். ஓகேங்களா? அண்ட் உங்களுடைய ஆரா ஸ்ட்ராங் ஆகும், ஸ்ட்ரென்தன் ஆகும். இது பாருங்களேன், இது பார்த்தாவே வந்துட்டு நீங்க இங்க இருக்கக்கூடிய என்டையர் ஆராவை மட்டும் பாருங்களேன். இது வந்து இட்ஸ் நோ ஜோக், ஐம் டெல்லிங் யூ, இட்ஸ் நோ ஜோக். அண்ட் இந்த லைனோட ஐஸ் பாருங்க, இங்க எவ்வளோ ஆரா, ஒன்லி தி ஃபயர் எலமெண்ட், த பேஷன்.
இது வந்து நிக்காதுங்க. இந்த ஹீலிங் மட்டும், ஏன்னா இப்போ நீங்க இப்பவுமே இது இருக்குது, ஆனா ஆன் அண்ட் ஆஃபா இருக்கு. இப்போ ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க நல்லா வேகமா இதை நான் செய்யறேன், இதை நான் பண்றேங்கிறீங்க. அந்த ஒரு வாரம் ஒரு டைம் முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் மறுபடியும் வந்து வேற அப்படியே சைலண்ட் ஆயிடுறீங்க. ஆனா இது நிரந்தரமா இருக்கணும், இது இது ஒரு பிடிமானம் அப்படியே இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹீலிங். இது எப்படி வைப்போம்? ஃபர்ஸ்ட் ஹீலிங் அண்ட் தென் கரேஜ். விட்டது எல்லாத்தையும் பிடிப்பீங்க. இத்தனை வருஷம் என்னென்னலாம் விட்டுட்டு வேடிக்கை மட்டும் பார்த்தீங்களோ அது அத்தனையும் திரும்பி பிடிக்கிறதுக்கான டைமிங். இழந்ததை திருப்பி எடுப்பீங்க. விட்ட மரியாதை, உங்களை பேசியிருப்பாங்க, அழுதிருப்பீங்க, அது அத்தனையும் திரும்ப எடுப்பீங்க. இனி உங்களை பேசவே யோசிக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போவீங்க. ஆனா இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும். என்னைக்குமே ஒரு ஹீலிங் நடக்குது அப்படின்னா அது கொஞ்சம் படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கம்ப்ளீட்டா ஹீல் ஆயிடும். அது நிரந்தரமா விட்டு போயிடும், அது எந்த ஒரு பேட் ஹேபிட்டா இருந்தாலும். ஆனா ஓவர் நைட்ல இந்த ஒரு மாசத்துக்குள்ள இந்த ஒரு வாரத்துக்குள்ள ஹீலிங்ன்ற ஒரு டைமிங் வந்து ஹீலிங்க்கு செட்டே பண்ணக்கூடாது. அந்த டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அந்த ஹீலிங் சக்சஸ் கிடையாது. ஏன்னா அந்த ஒரு ஃபோர்ஸா நீங்க பண்ணுவீங்களே தவிர அது ஒரு மனசுல இருந்து வெளியே போகணும்னா வந்து டேக் டைம். அது நீங்க ஃபோர்ஸா பண்ணீங்க, வெளியே போன்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணீங்க அப்படின்னா அது திரும்ப வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் மிகப்பெரிய கிஃப்ட்டுங்க, மிகப்பெரிய கிஃப்ட், எதிர்பார்க்காத கிஃப்ட். இப்போ நீங்களே மறுபடியும் அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா, ஆமா இதைத்தான் வருஷமா பண்ற, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, இப்போ மட்டும் நடக்க போகுதா அப்படி நீங்களே சொல்லுவீங்க. பட் ஆனால் அது நடந்து காமிக்கும். சி டெஃபினட்டா இந்த பர்சன் ஒரு ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் தாங்க. ஸோ ஒரு உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனிங்கா இருப்பாங்க. லைஃப்பை எப்படி வாழணும், இப்போ இந்த பேட் ஹேபிட்ஸா இருக்கட்டும், இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே எப்படி கொண்டு வரணும், எப்படி மாற்றணுங்கிறத அழகா சொல்லி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து பயல் நம்பர் 2 ஓடது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இது வந்து உங்களுடைய பிரைட்டனிங் டேஸ்ன்னு தான் சொல்லணும். ஃபைனலி இருட்டுல இருந்து பல நாட்கள் பல வருஷமா சஃபர் ஆயிட்டீங்க, வெளிச்சத்துக்கு வாங்க, வர போறீங்க, அதுதான் சொல்றாங்க. ஸோ திஸ் டைம் இட்ஸ் அ வெரி குட் சப்போர்ட். ஆனால் கிடைக்கிற சப்போர்ட்டை வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க வந்து ப்ரொடெக்டட் தாங்க, அதெல்லாம் ஒன்றும் வந்து கிடையாது. சரி, ஒரு பயம் எதுக்கு? பயமே வேண்டாம். யூ ஆர் வெரி மச் ப்ரொடெக்டட் தான். சரிங்களா? அண்ட் ஆல்சோ வந்து உங்களுடைய எண்ணங்கள் தான் வந்து மிகப்பெரிய டேஞ்சரே, பட் உங்களுடைய இன்ட்யூஷன் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தான். ஓகே? ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி கிரேட் நியூஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபைனலி ஒரு நல்ல லைஃப், ஒரு நல்ல ஃபேஸுக்குள்ள போறீங்க. அவசரப்படாதீங்க எந்த இடத்துலையுமே. அது லைஃப்ல அதோட ஃப்ளோல விடுங்க. ஒரு ப்ரெஷர் வந்து இப்போ போட்டுட்டு இருக்கீங்க, அந்த ப்ரெஷரை விட்டுருங்க. சம்டைம்ஸ் அந்த ஃப்ளோ தேவை. போங்க ஸ்பிரிச்சுவல் டிராவல், எங்கேயாவது டிராவலிங் அதிகமாக எடுத்துக்கோங்க. பைல் நம்பர் 2க்கு மிகப்பெரிய ஹீலிங் இஸ் டிராவல். அந்த டிராவலிங் பண்றப்போ, அந்த இயற்கை காத்து வாங்குறப்போ, இல்லை என்னால் வெளியில போக முடியாதுன்னா உங்களுக்கு டெரஸ் இருக்கா மாடியில், போங்க ஒரு நைட் நேரம் ஏர்லி மார்னிங் அந்த ஃப்ரெஷ்ஷான காத்து வரும், அது வாங்குங்க. அதுவுமே ஒரு ஹீலிங் தான். ஓகேங்களா? ஸோ அதாவது ஒருத்தவங்க அவங்கவுங்க ஃப்ளெக்சிபிளுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. டிராவலிங் என்னால் போக முடியும், எனக்கு அது பிரச்சனையே கிடையாது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க அடிக்கடி ட்ராவல். ஒரு ஹீலிங் ரிலேட்டடாக ஒரு நேச்சர் இல்லை ஸ்பிரிச்சுவல் போங்க. முடியாதுங்க என்னால் அடிக்கடி ட்ராவல்லாம் முடியாதுன்னா இருக்கிற இடத்துல ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு உங்களுக்கு மாடியில் வாக்கிங்லாம் போகிறீங்க, டெரஸில் போகிறீங்கன்னா டெஃபினட்டாக குட். இல்லை பக்கத்தில் கார்டன் இல்லை வாக்கிங் ஏரியா இருக்குன்னா அங்கேயும் போகலாம். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். பைல் நம்பர் 3 ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க, அப்போதான் மீனிங் புரியும். Reconciliation, okay. Life purpose, one more. Trust. ஓகே, ஐ காட் திஸ். ஹாப்பினஸும் வந்துச்சு, நான் அதை எங்கள் கார்னரில் வச்சிடுறேன். தெரியல, பைல் நம்பர் 3க்கு நிறைய கார்ட்ஸ் வந்திருக்கு. ஐ டேக் திஸ் ஹாப்பினஸ் ஆல்சோ. இதுவுமே நான் எடுத்துக்கிறேன். சரி, எனக்கு எல்லாத்த விட இதுதான். சரி, இந்த ரீகன்சிலியேஷன்ங்கிறது
ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா விட்டு போன நபர் திரும்ப வருவாங்க, எதிர்பார்க்காத டைம்ல வருவாங்க. என்ன முயற்சிகள் போட்டாலும் ஒன்றும் வேலைக்கே ஆகலைங்க. அவங்களாம் மனசு மாறவே மாட்டாங்க, சொல் பேச்சு கேட்கவே மாட்டாங்க. அப்படிதான் இருந்திருக்கும். நோ கான்டாக்ட். நீங்க அவங்க நம்பரை கூட டெலீட் பண்ணி மறந்துருக்கலாம், ஆனா அவங்க வச்சிருக்காங்க. திடீர் மெசேஜ். அந்த மெசேஜ்ல ரொம்ப பெருசாலாம் இல்லைனாலுமே ஹாய், ரிமெம்பர் மீ, என்ன ஞாபகம் இருக்கா, எப்படி இருக்க, அப்படிதான் வரும். ஸோ அந்த மெசேஜ் அந்த உங்க ப்ரொஃபைல் பிக்சர் ஏதோ பார்த்துட்டாவே அப்படியே அவ்வளோதான். உங்களுக்கு எங்க இருந்து இந்த பட்டாம்பூச்சிலாம் பறக்கும்னு சொல்லவே முடியாது. எல்லா பட்டாம்பூச்சிலேருந்து குருவிலேருந்து எல்லாமே பறக்க ஆரம்பிச்சிரும் உங்ககிட்ட இருந்து. ஸோ இந்த ரீகன்சிலியேஷன் நல்லா இருக்குங்க, நடக்கும், திடீர்னு நடக்கும். சண்டை போட்டு பிரிஞ்சதெல்லாம் பல வருஷம் பேச்சுவார்த்தே இல்லைங்க, சரியாகும், சேரும். ஃபேமிலியில் ப்ராப்ளம், ரிலேட்டிவ்ஸ் கசின்ஸ்குள்ள பிரச்சனை, வாக்குவாதம், பேசுறதே இல்லை, அந்த பாண்டு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பழைய ஃப்ரெண்ட்ஷிப் திரும்ப வரும், ரீகன்சிலியேஷன்ங்கிறது நடக்கும். ஒரு சில பேருக்கு என்ன அப்படின்னா அந்த ரீகன்சிலியேஷன்ங்கிறதே நீங்க உங்களோட கனெக்ட் ஆகிறதும் ஒரு பாயிண்ட் வரும். அதாவது இவ்வளோ நாட்கள் உங்க மனசு ஒன்று சொல்லும், உங்க சோல் ஒன்று சொல்லும், உங்க மைண்ட் வேற சொல்லும். நீங்க உங்க இஷ்டத்துக்கு எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. உங்க மனசு சொல்றதா உங்க மைண்டு கேட்காது, உங்க மைண்டு சொல்றதா உங்க மனசு கேட்காது, ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த டைம்ல ஏதோ ஒரு ரெண்டு பேர் ஒற்றுமையா ஒரு முடிவு எடுக்க போறீங்க. ஸோ ஃபைனலி உங்க மைண்டும் சரி உங்க மனசும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஓகே செய்யி அப்படின்னு ஒரே சைடா நின்று பதில் கொடுக்க போகுது. ஸோ நீங்க உங்களோட வேல்யூ என்ன, செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்ன, உங்க ஒர்த் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க கூடிய டைம். இவ்வளோ நாளா ஒரு உதவி வேணும் ஒருத்தவங்க கிட்ட, இல்ல அந்த லவ் ஏதாவது இருந்தா அது வேணும். அந்த ஒரு காரணத்துக்காக உங்களுடைய அந்த ஒர்த்துன்னு இருக்குல்ல, உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போய் சரண்டர் ஆகி உட்கார்ந்துருக்கீங்க இன்ன வரைக்கும். அந்த விஷயம் அது ரிலீஸ் ஆகிறப்போ உங்களோட வேல்யூ திரும்ப வரும். நான் சொல்றது தான் அங்க, நான் என்ன சொல்றேனோ அதுதான். நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாது. அது நல்லா இருந்ததுன்னா அது ஓகே, யூஸ்ஃபுல்லா இருந்தா நான் கேட்பேன், இல்லை கேட்க மாட்டேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடு உங்களுக்குள்ள இப்போ இல்லைனாலும் ஃபியூச்சர்லயாவது வருதாங்கிறத மட்டும் பாருங்க, கண்டிப்பா வரும். ஏன்னா இந்த டைம் இந்த சின்ன சின்ன டிராமாஸ்க்கான டைம் எல்லாம் கிடையாது பைல் நம்பர் 3க்கு. ஏன்னா ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ உங்க கையில நிக்குது. அது இன்னும் வரும் ஃபியூச்சர்ல. ஆனா அது மற்றவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, உங்க வாழ்க்கைக்கான உங்க எதிர்காலத்துக்கான பொறுப்பு. அது மிகப்பெரிய டாஸ்க். ஸோ லைஃபுடைய பர்பஸே என்னன்னு எனக்கு தெரியல. நான் என்ன வாழ்றேன், டெய்லி எந்திரிக்கிறேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், மறுபடியும் ஏதோ ஒரு வேலையை நான் செய்யறேன், மறுபடியும் நைட் ஆயிடுது, மறுபடியும் அடுத்த நாள் அதே இதுதான். ஒரு பிடிப்பே இல்லாம போற போக்குல போய்கிட்டு இருக்குது. நான் எதுக்கு போறேன், என்ன லைஃப் பர்பஸ்னே தெரியாம போய்கிட்டு இருக்கிறேன். நான் ஆசைப்பட்டது என்னமோ ஒண்ணு, நடக்கிறது என்னமோ ஒண்ணு, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஸோ அது எல்லாமே இனி தெரிய வரும். உங்க லைஃப் பர்பஸ் இதுதான். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமா இல்லை சர்வீஸ் பேஸ்டு சம்பந்தமா மற்றவங்களை சந்தோஷமா வச்சுக்கணும், லைக் நிறைய சர்வீசஸ் பண்ணி முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, அது மூலியமா. ஒரு சில பேருக்கு பிஸ்னஸ் படி இல்லை எனிதிங், ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி பர்பஸஸ் இருக்கும். அது என்னங்கிறது இனி தெரிய வரும். ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ரீசென்ட்லி, ஆனா அதுக்கான பாதை இன்னும் நோக்கி நீங்க எடுக்கல, ஏன்னா ஒரு பயம். இப்ப நம்ம பாட்டுக்கு கம்முன்னு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு ஒரு சம்பாதிச்சுட்டு உட்காந்துருக்கோம். திடீர்னு அந்த பாதை இப்படி ஒரு வாய்ப்பு வருது, இதை நோக்கி போகணும் அப்படின்னா உள்ளது போயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஒரு பயம், ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க பயப்படுறீங்க. ஆனா நம்பணும், நம்பி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா தான் மாற்றங்கள் என்னங்கிறதே தெரியும். பட் ரியல் ஹாப்பினஸ் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயங்க. இந்த எனர்ஜி பாருங்களேன், எவ்வளோ சந்தோஷமான ஒரு வைப் இருக்கு, ஃபுல் ஆஃப் லவ் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு, பேஷன் இருக்கு, அட்ராக்ஷன் இருக்கு, பீஸ்ஃபுல்னஸ், அதாவது கவலைகள் எல்லாம் மறக்கிறது. கவலைகளா இருந்த வாழ்க்கையில நிம்மதி வருது, சந்தோஷங்கள் வருது, வீட்டுல பொருள்கள் சேர்றது, இதெல்லாம் திடீர்னு நடக்கும். இவ்வளோ நாளா வீட்டுல ஒரு பொருளை வாங்க முடியல, இனிமேல் திடீர்னு பொருள்கள்லாம் சேர ஆரம்பிக்கும். துணி, ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வாங்க ஆரம்பிப்பீங்க. இனி நல்ல க்ளோவா உங்களை ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் அடுத்தடுத்து திடீர்னு நடக்கும். ஒன் டே சேஞ்சஸ், ஓகேங்களா? ஸோ டல்லா இருந்த நீங்க பிரைட்டா இப்படி மாறுவீங்க. ஸோ இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா இந்த ட்ரஸ்ட்ங்கிற ஒரு விஷயம் இருக்கணும்.
உங்க மேல நம்புங்க, டிவைன் மேல நம்புங்க. அந்த ட்ரஸ்ட்ல தான் எல்லாமே அடங்கி இருக்கு. ஓகேவா? ட்ரஸ்ட் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அப்படிதான் நிக்குதுங்க. பாருங்க, ரீகன்சிலியேஷன் இட்ஸ் அ கிஃப்ட்டுங்க. இது வந்து ஒரு கிஃப்ட் தான். எதிர்பார்க்காத டைமிங்ல டிவைன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட் தான். அதாவது என் லைஃப் முடிஞ்சு போச்சு, இனி எதுவுமே இல்லை, நான் நம்பினவங்க விட்டு போயிட்டாங்க, நான் ஆசைப்பட்டவங்க விட்டு போயிட்டாங்க, உதவி செய்யறேன்னு சொன்னவங்க கழட்டி விட்டு போயிட்டாங்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது. அதெல்லாம் அந்த டைமிங் தான். ஓகேவா? ஸோ அகெயின் நீங்க செஞ்ச நிறைய, அதாவது உங்களுக்கு தெரியாம நிறைய நல்லது செஞ்சுட்டு வந்திருக்கீங்க, அதெல்லாம் திரும்ப வருது. ஓகே, ஸோ பாண்டிங் அகெயின் சரியாகும். நீங்க தனியான ஒரு நபர் கிடையாதுங்க. நான் ரொம்ப தனியான ஆளு, எனக்கு யாருமே கிடையாது, தயவு செஞ்சு அதை சொல்லவே சொல்லாதீங்க. அப்படி கிடையவே கிடையாது. பிகாஸ் உங்க லைஃப் இதோட ஒன்றும் முடியல, இன்னும் நிறைய சாப்டர்ஸ் இருக்கு, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, ஸோ டோன்ட் ஸ்டாப். ஓகே, எனக்கு 2 வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து உங்கள் லைஃப் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னாலுமே அது செலவுக்கே கரெக்டாக போகுது. ஒன்றும் சேமிப்புக்கு நிற்க மாட்டேங்குது. பெரிதளவில் சேமிப்புக்கெல்லாம் கொண்டு வரவே முடியல. சரி, இருக்கிற காசு வச்சு எங்கேயாவது வெளியில் போகலான்னா அது அதை விட சேலஞ்சாக நிற்கிது. ஸோ இதெல்லாம் சரியாகும். அந்த பேலன்ஸ் அப்படிங்கிறது இப்போ பண்ணிட்டு வரீங்கல்ல, அப்படியே பண்ணிட்டு வாங்க. திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு வழியில் பணம் வர்றதோ, இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறது, அதில் போய் பணம் லாக் ஆகிருக்கு, ப்ராப்பர்ட்டி விற்கணும்னால அதை விற்கிறதுக்கான வழிகளோ, ஸோ அதெல்லாமே இருக்குது. உங்களுக்கு தேவைங்கிற விஷயம் உங்களை சுற்றி பக்கத்தில் தான் நிற்கிது. அது இன்னும் உங்கள் கைக்கு வரல, அதுதான் விஷயம். அது உங்கள் கைக்கு வந்துட்டா உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். சரிங்க, இதெல்லாம் நடக்குதுங்கிறீங்க, சரி கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. இப்போ நான் அதை கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டேன்னா நான் நம்பிடுவேன், இல்லைனா நான் நம்ப மாட்டேன். அப்படிதான் இருக்கீங்க. பட் ஆனால் அதுக்கான அறிகுறிகள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிய வந்திருக்கு ஒரு சில பேருக்கு. அந்த மாற்றங்களே வருங்க. அதாவது ஒரு பேசிக்கே பார்த்தீங்கன்னா, நடக்காது, கிடைக்காது, முடியாதுன்னு சொன்ன விஷயங்கள்லேயே ஒரு நடக்குன்ற ஒரு நம்பிக்கையே வரும் அந்த மனசுக்குள்ளார. அதுவே பெரிய ஸ்டார்டிங் பாயிண்ட், அதுவே பெரிய ஆரம்பமான ஒரு விஷயம். ஆனா இன்னொரு விஷயமும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு இனிமேல் வர விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். டாஸ்காக இருக்கட்டும், உங்க லைஃப் சம்பந்தமாக இருக்கட்டும், ஒரு ஃபைனான்சியலாவே இருக்கட்டும், ரொம்ப பெருசா இருக்கும். இப்ப நீங்க என்னமோ வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு கால்குலேட் பண்ணிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க, ஆனா பெரிய டாஸ்கே உங்களை நோக்கி வரும். நல்லா பண்ணுவீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் ஆனா உங்களை நீங்களே லோ பண்ணிக்காதீங்கிறது தான் பாயிண்ட். மற்றவங்க சொல்றாங்க, அவங்க பேசுறாங்களாம் தூக்கி போட்டுருங்க, அதெல்லாம் ஒர்த்தே கிடையாது. உங்களுக்கு என்ன தெரியும்? அண்ட் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் நீங்க குவான்டிட்டியை விரும்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிட்டி தான் செட் ஆகும். அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வேணும். எனக்கு வந்து மற்ற படங்கள்லாம் பார்க்குற மாதிரி, இல்லை மற்ற ஃப்ரெண்ட்ஷிப் சோஷியல் மீடியா பார்க்குற மாதிரி அப்படியே ஒரு கேங்காக இருக்கணும், நிறைய பேர் இருக்கணும், ஒரு 5 பேர் 10 பேர்கிட்ட இருக்கணும், அப்படியே இந்த கேங்காக போகணும், ஃபோட்டோ எடுக்கணும் சோஷியல் மீடியாவில், அதெல்லாம் செட் ஆகாது. அந்த ஆசைகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஓகே தான், பட் அது தப்பு கிடையாது. அது விஷஸ் வைக்கிறது தப்பே கிடையாது, ஓகே தான். பட் உங்கள் லைஃபுக்கு குவாலிட்டி தான் கரெக்டாக இருக்கும். அப்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாலும் 2-3 இருந்தாலுமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிற அளவுக்கு கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்லது செய்கிறாங்களா, உங்களுக்காக நிற்கிறாங்களா, அட கஷ்டப்பட்டாலும் ஃபோன் பண்ணி ஒரு புலம்புறதுக்காவது அந்த ஃபோனை எடுக்கிறாங்களா, போதும். பிகாஸ் ஃபைல் நம்பர் 3க்கு குவாலிட்டி தான் முக்கியம், குவான்டிட்டி கிடையாது. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் இருந்துச்சுன்னா பிரச்சனைகள் தான் வரும், உங்களுக்கு தலைவலி தான் இருக்குமே தவிர அது சொல்யூஷன் கொடுக்காது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் ஃபைல் நம்பர் 3. தேங்க்யூ.